வாங்க நம்ம மயூரா ஹெர்பல் ஹேர் ஆயில் பத்தி உங்கள எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த ஆயிலை வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றோம், நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ற ஐட்டம்ஸ்லாம் என்ன அப்படிங்கறதையும் கிளியரா பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் வந்து நம்ம 1 லிட்டர் பாட்டில்ல வந்துட்டு 36 ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். விதைகள், இலைகள், பூக்கள், வேர்கள்னு ஆட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நாங்க ப்ரிப்பேர் பண்றோம், எப்படி இந்த வேர்கள் இந்த விதைகள்லாம் எப்படி ஆட் பண்றோம் அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும்ல. கண்டிப்பா பார்க்கலாம். வாங்க நம்ம குடோன்ல போய் பார்க்கலாம். நம்ம குடோன்ல 1 லிட்டர் பாட்டில்ல 36 ஹெர்ப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க யார் யாரு எப்படி ஆட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. காளீஸ்வரி வந்து விதைகள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம 1 லிட்டர் பாட்டில்ல எப்பவுமே விதைகள், இலைகள், பூக்கள், வேர்கள் வரும். அதுல விதைகள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். காளீஸ்வரி வந்து விதைகள் போட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன விதைகள் போடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. மருதாணி விதை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது வந்துட்டு கரிஞ்சீரகம், கூடவே வந்து வெந்தயம் சேர்த்திருக்காங்க. அடுத்தது நம்ம பாக்குறது வந்துட்டு சின்ன வெங்காய விதைங்க. இதுதான் வந்து ஹேர் ரீக்ரோத்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து இவங்க போடுறது ஆலிவ் விதை போடுறாங்க. அடுத்ததா நாகேஸ்வரி வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் போடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. இவங்க வந்துட்டு கார்போக அரிசி போடுறாங்க. அடுத்தது வந்து காக்காமரி விதை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம சுத்தி பண்ண வெள்ளை குண்டு மணிங்க, அப்புறம் சுத்தி பண்ண சிகப்பு கருப்பு குன்றின் மணி, கூடவே வந்துட்டு தேவதாரு கூட ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து வலம்புரி எடம்புரி காய் ஆட் பண்றாங்க. அடுத்தது நம்ம மலை நன்னாரி சேர்த்திருக்காங்க. கூடவே வந்து பூலாங்கலமும் ஆட் பண்றாங்க. அடுத்தது என்ன பொருள்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம சுபஸ்ரீ என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. 13 சிப்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து ஜடாமஞ்சள் ஆட் பண்ணிருக்காங்க. கூடவே மலை நெல்லி ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது பற்படகம் கூட ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்குறது வந்து மறிக்கொழுந்து, மருதாணி இலை ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன இலைகள்ன்றத பார்க்கலாம். வாங்க. நம்ம ஸ்ரீதேவி என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. வெள்ளை கஸ்லாங்கனி இலை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நீலியூரி இலை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா முதியோர் கூந்தல் மூலிகை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கருந்துளசி இலை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது கரும்புலா இலை ஆட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பொருள்னு பார்க்கலாம். வாங்க. அடுத்ததான் நம்ம மகாலட்சுமி வந்து என்னென்ன இலைகள் ஆட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. கருவேப்பிலை ஆட் பண்றாங்க. அடுத்தது பொடுதலை ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறமா தாமரை பூ சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, அதுக்கு அடுத்ததான் மகிழம் பூ கூட ஆட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பூக்கள்னு பார்க்கலாம். வாங்க. அடுத்ததா நம்ம பரமேஸ்வரி அக்கா என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. ஆவாரப்பூல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆவாரப்பூ, ரோஜா பூ, அதுக்கப்புறமா வந்து வேம்பாலப்பட்டை, ஆலோவேரா ட்ரை, அடுத்தது ஆலவிழுது, அதுக்கப்புறமா வெட்டி வேறு கூட ஆட் பண்றாங்க. இந்த மாதிரி தான் எல்லா பொருளையும் இந்த 1 லிட்டர் பாட்டில்ல விதைகள்ல ஸ்டார்ட் பண்ணி இலைகள், அதுக்கப்புறமா பூக்கள், வேர்கள்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 1 லிட்டர் பாட்டில்ல 36 ஹெர்ப்ஸ் ஆட் பண்றோம். அடுத்து என்ன மெத்தட்னு ஃபாலோ பண்ணலாம். வாங்க. 1 லிட்டர் பாட்டில்ல இந்த 36 ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறீங்களா, நம்மளோட மரச்சிக்க தேங்காய் எண்ணெய ஒரு நாள் ஃபுல்லா ஹீட் பண்ணிடும். ஹீட் பண்ணிட்டு அதோட ஹீட்னஸ் வந்து கூல்னஸ் ஆகுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும். கூல்னஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பாட்டில்ல ஃபில் பண்ணுவோம். இந்த எண்ணெய் வந்துட்டு நேற்று எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில எண்ணெய் ரீஃபில் பண்ணது. எண்ணெய் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். எல்லா ஹெர்ப்ஸும் உங்களுக்கு கிளீனா தெரியும் பாருங்க. திட்ட ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் இந்த எண்ணெய் வந்து அப்படியே ஊறிட்டு இருக்கும். 1 வீக்குக்கு அப்புறமா இந்த பாட்டில் இருக்க ஆயில் கலர் பாருங்க, நல்ல டார்க் மெரூன் கலர்ல ஊறி இருக்கு. அந்த அளவுக்கு, அதாவது இன்னைக்கு ஊத்துனது கலர் வந்துட்டு நல்லா பிரைட் ஒயிட் கலர்ல எல்லா மூலிகையும் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா தெரியுது. 1 வீக்குக்கு அப்புறமா எண்ணெய் ஊறினதுக்கு அப்புறம் டார்க் மெரூன் கலர்ல எண்ணெய் மாறிடும். அதாவது இந்த 36 வகையான மூலிகை பொருளும் இந்த எண்ணெயில ஊற அதோட சத்துக்கள் எல்லாம் இந்த எண்ணெயில ஆடப் ஆயிடுங்க. இந்த மாதிரி தான் நாங்க எப்பவுமே ப்ராசஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இது வந்துட்டு இந்த பாட்டில் ஃபுல்லா, இந்த ரோ ஃபுல்லா ஊத்தி 10 நாள் ஆச்சு. இந்த ரோ ஃபுல்லா ஊத்தி 4 நாள் ஆச்சு. இந்த ரோ ஃபுல்லா ஊத்தி இந்த 2 நாள் தாங்க ஆச்சு. இந்த ரோ வந்து இன்னைக்கு ஊத்துனதுதான். இந்த மாதிரி தான் ஆயில் எல்லாமே நாங்க ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாட்டில் ஊத்தி ஊற வச்சிடுவோம். ஊறினதுக்கு அப்புறமா திட்ட ஒரு வாரத்துல இருந்து 10 நாளுக்கு அப்புறமா தான் சேல்சிங் பாயிண்ட்டுக்கு நம்ம மயூரா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம். இப்போ இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம 1 லிட்டர் பாட்டில 36 ஹெர்ப்ஸ் ஆட் பண்றது, என்னென்ன பொருள் ஆட் பண்றோம், அதோட யூசஸ் என்னெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முந்தைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? அப்ப மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பாட்டில் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல விஷயத்தை 4 பேர் கூட பகிர்ந்துக்குவோம். நன்றி, வணக்கம்.